Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. HIV தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்திருக்கும் நிலையில் தற்போது இது தொடர்பாக பேசுவதற்காக HIV தொற்று செயல்பாட்டாளர் தமிழ் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மேடம் வணக்கம். இந்த அமைச்சரோட இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? இது எந்த அளவுக்கு உதவியா இருக்கும்? அமைச்சரோட இந்த அறிவிப்பு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏற்கனவே நம்மளுடைய தமிழக அரசு உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே HIV தொற்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையா கொடுத்துட்டு இருக்காங்க. இது இல்லாமல் விதவைகள் உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, இந்த மாதிரி திட்டங்கள்ல HIV உடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இந்த சிகிச்சை எடுத்துட்டு இருப்பவர்களை நம்ம அவங்களுக்கு அந்த திட்டங்கள்ல தொடர்பு படுத்தி இந்த உதவித்தொகை பெறுவதற்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். இந்த உதவித்தொகை பெறுவதனால HIV தொற்றோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவங்களோட சத்தான சாப்பாடு இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஏன்னு கேட்டா அனைவருக்கும் இந்த ART மருந்துகள் எல்லா அரசு மருத்துவமனையும் இலவசமா கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய அரசு சிறப்பா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மருந்து மட்டுமே எங்களுடைய வாழ்க்கைக்கு உதவாது. சத்தான உணவு மற்றும் இதர வாழ்வாதார செலவுகளுக்கு இந்த உதவித்தொகை மிக ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு பங்களிப்பா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். உதவித்தொகை வழங்கினால் சத்தான உணவு போன்றவற்றிற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொரு தகவலையும் அமைச்சர் சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் மட்டுமே 1.5 லட்சம் பேர் HIV தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 25,000 பேருக்கு இந்த தொற்று பாதிப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. HIV தொடர்பாக தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரக்கூடிய சூழல்ல இந்த பாதிப்பு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படுதா இல்லை கட்டுக்குள்ள இருக்கிறதா அப்படிங்கிறத காமிக்குதா இந்த தரவுகள்? இல்ல, இது நம்ம விழிப்புணர்வு அதிகமா இருக்கு. நம்மளோட மாநிலத்துல நிறைய பேர் HIV பரிசோதனை செய்து ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய HIV நிலைய தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதுல அரசும் சரி, சுகாதாரத்துறையும் சரி ரொம்ப முனைப்பா எங்களை மாதிரி தொண்டு நிறுவனங்களும் HIV தொற்றுக்கு பரிசோதனை பண்றத மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் HIV பரிசோதனை செஞ்சுக்கிறதுனாலதான் அவங்களுக்கு HIV இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ கொஞ்சம் இந்த விழிப்புணர்வுகள்லாம் மக்களிடையே நிறைய போய் சேர்ந்திருக்கிறதுனால நிறைய பேர் தன்னார்வமா பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கு முன் வராங்க. நிறைய தொண்டு நிறுவனங்கள் இந்த HIV/AIDS விழிப்புணர்வுக்காக பணி செய்பவர்களும் நிறைய மக்களை விழிப்புணர்வு கொடுத்து பரிசோதனைகளுக்கு அழைச்சிட்டு வராங்க. உதாரணத்துக்கு எங்களை போன்ற HIV-யுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கான கூட்டமைப்புகள் இருக்கும். இப்போ இந்த கூட்டமைப்புகள்ல HIV-யோட ஒருத்தர் புதுசா வந்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், அவங்களுடைய ஸ்பவுஸ், பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களோட வாழ்க்கை துணைவர், இவங்களுக்கும் HIV பரிசோதனை செஞ்சு அவங்களுக்கும் HIV இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுல களப்பணியாளர்களோட பங்களிப்பு ரொம்ப பெரிய ஒரு பங்களிப்பா சொல்லலாம். அதனால நிறைய பேரோட HIV நிலையை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க முடியுது, அவங்களுக்கு முறையான சிகிச்சைகள் கொடுக்க முடியுது. இங்க விழிப்புணர்வு நிறைய இருக்கிறதுனால நம்மளால இந்த பரிசோதனைகள் மூலமா நிறைய பேரை இந்த சிகிச்சைக்குள்ள கொண்டு வர முடிஞ்சிருக்கு. இதனால ரொம்ப கடைசி நேரத்துல ரொம்ப லேட்டா HIV கண்டுபிடிச்சு அவங்களோட உயிருக்கு ஆபத்தா இல்லாம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறதுனால அவங்களோட வாழ்நாளை நீட்டிக்க முடியுது, அவங்களுக்கு முறையான சிகிச்சைகளை கொடுக்க முடியுது. இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேடம். HIV தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்திருக்கிறார். அத்தோடு கடந்த 6 மாதங்களில் மட்டும் தமிழகத்தில் 25,000 பேருக்கு HIV தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவலை பகிர்ந்திருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.